வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சோனி பைலே. டேய், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை போட்டு உடைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலர் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்காங்க. ஐ மீன் அதை நான் எங்கேயுமே பார்க்கல, பட் இந்த டேலர் அப்டேட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கா. அந்த டேலரில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே கொட்டியிருக்காங்க. ஐ மீன் இது டேலரில் வரலாம் வராமலையும் போகலாம், பட் ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதமும் கடந்துருச்சுன்னா அப்புறம் சோனி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். எப்போன்னு பார்த்துருவோமா? நிறைய ட்ரஸ்டபிள் இன்சைடர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டேலர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்துடும். அதுலேயுமே முக்கியமாக கிரேஸ் ராண்டால்ஃப், நம்ம ஜான் கேம்பியா, டேனியல் ஆர்பிகே அவரு, மை டைம் டு ஷைன் ஹலோன்னு சொல்லி நிறைய ட்ரஸ்டபிள், முக்கியமாக 50 to 70% உண்மையான அந்த உள்ள இருக்க நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய அத்தனை இன்சைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் டேலர் வரப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதுமே சில பேர் முக்கியமாக டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டே ஆர் வெனஸ்டே, அதாவது 17 இல்லைனா 18 ட்ரெய்லரை எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி பேசப்படுது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் March 20 வரதா தான் இருந்திருக்கு. அதாவது ஹெயில் மேரி படத்தோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்திருக்காங்க சோனி. டிஸ்னி அண்ட் யூனிவர்சல் ஆரம்பிச்ச விளையாட்டுக்கு அது. ஐ மீன் அவதார் ஃபயர் நேஷனுக்கு முன்னாடி டூம்ஸ்டே அண்ட் ஓடிசி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த வகையில் ஹெயில் மேரி படத்துக்கு முன்னாடி தான் டெக்னிக்கலாக இந்த பிராண்ட் நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் சோனி இருந்திருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெய்லர் பற்றின டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சில முக்கியமான பார்ட்ஸ் ஆஃப் ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கான். சோனி இப்போதைக்கு அதை பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரட்டாகவே இந்த ட்ரெய்லரை கொடுக்கணும் தான் ஐடியாவில் இருந்திருக்கான். ஒரிஜினலாக அவதார் ஃபயர் நேஷனுக்கு முன்னாடி பிராண்ட் நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் சோனி இருந்திருக்கான். பட் அது கம்ப்ளீட்டாக லீக் ஆயிருக்கு. அதை பார்த்த சோனி இந்த லீக் ஆன ட்ரெய்லரை திரும்ப கொடுத்து நம்ம அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணலாம்னு சொல்லி தான் ஒரு 2-3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த டெய்லருக்கு தனியாக பண்ணியிருந்தாங்க. இந்த புது டெய்லருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியாத சமயத்தில் இவ்வளோ நேரம் கழிச்சு மார்ச் மாதம் 3 மாதம் கழிச்சு அது பற்றின டெய்லர் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த டெய்லருமே லீக் ஆயிருக்கு. சோனி திரும்பவும் லீக் ஆன டெய்லர் தான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், புதுசாக டெய்லர் தான் கொடுப்ப சொல்லி கிளம்பிட்டானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு 3 மாதம் படத்துக்கு அப்புறம் தான் டெய்லரே வரும் போல. அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஹெயில் மேரிக்கு முன்னாடி டியூஸ்டே ஒரு வெனஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கொடுக்குற ஐடியாவில் இப்போதைக்கு சோனி வந்திருக்கானா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஹெயில் மேரி ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக தேட்டருக்கு போனாங்க முக்காவது பேர் டெய்லரை பிடிச்சி யூடியூப் இன்ஸ்டாகிராம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிச்சு மிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணானா பண்ணலான்னு அந்த ட்ராக்ஷன் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போதைக்கு திரும்ப ஒரு போல்டான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி எதற்கு மாதிரி தெரியுது. ஸோ ஹெல்மேரிக்கு முன்னாடியே பாசிபிளி வெனஸ்டே ஆர் டியூஸ்டே ட்ரெய்லர் வந்துடும் நான் நினைக்கிறேன். வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரெய்லர் டுமாரோக்கான ஒரு குட்டி ஸ்னிப்பெட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. மேபி 17 and 18 தொடர்ந்து பேக் டு பேக் அந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்படலாம். என்ன ஐடியாவில் இருக்காங்க தெரியலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாசிபிளி அடுத்த வாரம் ட்ரெய்லர் வருங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்சைடர்ஸ், ரொம்ப ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்க அந்த காரணத்தினால கொஞ்சம் நம்பிக்கை இருக்குத்தான். சொதப்பிக்கு திருப்பி விட்டுறாதீங்களா, அவ்வளோதான் நான் சொல்வேன். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகிற அந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சொல்லி கிரிப்டிக் ஃபார் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஐ மீன் நோவே ஹோம் பல இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண ஒருத்தர் நம்மளாம் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லரில் நிறைய சீக்வன்ஸ் நீங்கள் ஸ்பைடர்மேன் ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்பைடர்மேன் எப்படி அவருடைய ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவருடைய புது ஸ்விங் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ட்ரெய்லருமே அமைக்கப்பட்டிருக்காங்க. டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் இந்த படத்துக்கு புதுசாக ஒரு ஸ்விங் சிஸ்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காராம். இது வரைக்கும் நீங்கள் ஸ்பைடர்மேன் படத்திலே பார்க்காத மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேன் ஸ்விங் இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காமிக் அக்யூரேட்டாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலையும் போகலாம்ங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அடிபட்டு இருந்துச்சு. ஜான் வாட்ஸ், அதாவது ப்ரீவியஸாக ஹோம் ட்ரெய்லர் எடுத்தவரை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்கை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதே கஷ்டம், சிஜே படத்தை பெட்டர் ஆப்ஷனுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டெஸ்டின் டேனியல் ஜான் வாட்ஸ் சொன்னதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலாகவே ஸ்விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? அந்த செட் பிக்ஸ்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ அதே ஸ்டைல் ஆஃப் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லர் முழுக்கவே இந்த ஸ்பைடர்மேன் ஸ்விங்கிங்கை பேஸ் பண்ணி தான் நகர போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியலங்க, சத்தியமாக தெரியல. ப்ராக்டிக்கல் நல்லதா சிஜே நல்லதாங்கிறத நம்ம ட்ரெய்லர் பார்த்தா புரிஞ்சுக்கணும். பட் புது ஸ்விங் சிஸ்டத்தை நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்ப்பீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. பீட்டர் பார்க்கர் பற்றின சீக்வன்ஸும் நிறைய காமிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் ஜீன் மியூட்டேஷனை பற்றி தெளிவாக பேசிடுவாங்களாம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் லீக் ஆன ட்ரெய்லர்லையுமே ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த படம் முழுக்கவே ஜீன் மியூட்டேஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லப்படுது. என்ன மாதிரின்னு தெரியல. ஐ மீன் நடுவில் சில பேர் ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேனே மேன் ஸ்பைடராக மாறுற மாதிரி கதை இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக தெரியலங்க. அந்த ஜீன் மியூட்டேஷனை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுற பற்றி சமைச்சிருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஸராக வரப்போகிறது ப்ரூஸ் பேனர். எஸ், ஹல்க் கிடையாது, ப்ரொஃபஸர் ஹல்க் இந்த படத்தில் இருக்க போகுது இல்லையா? ப்ரூஸ் பேனரை காமிக்க போகிறாங்களாம். அவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாருன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம சுத்தமாக ஐடியா இல்லை. பட் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனரை மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நீ என் ஸ்டூடெண்ட் கிடையாதப்பா, என்ன கிளாஸ் பையா நீ அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் பேனர் ஸ்பைடர்மேனை பார்த்து கேட்குற மாதிரி சீக்வன்ஸ் எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு சீனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் இருக்க போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இந்த பக்கம் ப்ரொஃபஸர் ஹல்க்கு டோனியோட ஃபியூனரல் போய் பீட்டர் பார்க்குற கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அப்படி இருந்தும் அவருடைய முகம் ஞாபகம் இல்லைனா டாக்டர் செட்டோட ஸ்பெல் ப்ரூஸ் பேனர் மெமரியுமே வைப் பண்ணியிருக்குங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. பட் சேவஜ் ஹல்க்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். காமிக்லேயுமே அது நடந்திருக்க அந்த சமயத்தில் அதை அப்படியே புல் ஆஃப் பண்ணி கொண்டு வருவாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சேடி சிங்கை பற்றின சீக்வன்ஸ் இந்த ட்ரெய்லரில் இருக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேடி சிங்கை ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் தான் போட்டு ரிவ்யூ பண்ண போகிறாங்களா. சேடி சிங்கோட
வாய்ஸ் ஓவர் இருக்கும், பட் அவர் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகராக தான் போர்ட்ரே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயிலரில் நம்ம சேடி சிங்கோட ஃபேஸை பார்க்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி நம்ம சேடி சிங் ஒன் ஆஃப் த மியூட்டண்டாக தான் வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி ஜெயின் கேவா இருக்கலாம் தான் சொல்கிறேன். ஏன்னா லேட்டஸ்ட்டாக எக்ஸ்மென் படத்தில் ஜெயின் கேரிக்கான ஒரு சின்ன கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக தெரியல. அண்ட் சேடி சிங்கை டேரக்டாக சீக்ரெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜெயின் கேவா இருக்கலாம், டவுட் தான். இல்லை சாஸ்திராவா மல்டிவர்சல் பீங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் சேடி சிங் இந்த ட்ரெயிலரில் ஒரு மிஸ்டீரியஸான ஃபிகராக கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்களாம். ஸோ படம் வரைக்குமே அது மெயின்டைன் ஆகுமான்னு தெரியல. செகண்ட் டேல வரும்போது லீக் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஸோ பொறுத்தது பார்ப்போம். பட் இந்த டேலரில் நம்ம சேடி சிங்கை ஒரு மிஸ்டீரியஸான ஃபிகராகவே ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து பனிஷருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லப்படுது. ட்ரெய்லர் முழுக்க இல்லாமல் ட்ரெய்லரோட முடிவில், அதாவது டைட்டில் போட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி ஸ்னிப்பெட் வந்து ப்ளே பண்ணுவாங்களே, அதில் தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ராங்க் கேசில் பார்த்து நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன்டாங்கிற மாதிரி சீக்வன்ஸை எழுதியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பனிஷரோட உண்மையான பேர் ஃப்ராங்க் கேசல்ங்கிற விஷயம் ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பைடர்மேனை காப்பாற்றணுங்கிற ஒரு தாட்டோட தான் பனிஷர் சண்டையும் போட வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் சண்டை போட்டாலும் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க போல தோணுதுன்னா. அண்ட் சுற்றி இருக்க இடம் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்க அந்த கந்தனால பாசிபிள் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து நம்ம ஹல்க் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சேவஜ் ஹல்க்குமே இந்த டேட்டில் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சேவஜ் ஹல்கா வர்றது ஒரு கிரே வெர்ஷன் ஆஃப் ஹல்கா தான் இருக்குங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. மேபி அதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுக்கப்படலாமே தவிர்த்து ஹல்கை காமிக்க மாட்டாங்க. மேபி அவருடைய வாய்ஸோ இல்லை அவருடைய அந்த சில்லவுட்டோ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படலாம். பட் இந்த சேவஜ் ஹல்கோ இல்லை சேடி சிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேலரில் இடம்பெற மாட்டாங்கன்னு சொல்லி பேசப்படுது. பட் அதுக்கான ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேலரிலே கொடுத்துருவாங்களாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டோம் ஸ்டோனுக்கான அந்த முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக இந்த படத்தோட மெயின் வில்லனாவே டோம் ஸ்டோன் தான் வர போகிறாங்க. கிங்பின் தான் இருப்பான்னு நான் நினச்சேன். பட் கிங்பின் மேயர் ஆஃப் நியூயார்க்காக மாறி இருக்க அந்த சமயத்தில் டோம் ஸ்டோன் அந்த பவர் வேக்கத்தை கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி டோம் ஸ்டோனே இந்த கிங்பினோட அடியாளாவோ இல்லை அவர் கீழே வேலை செய்கிறவாளாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் டோம் ஸ்டோன் வித் ஸ்பைடர்மேனுங்கிறது ஒரு ப்ரூட்டலான ஃபைட்டாக இருக்குங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். ட்ரெயிலர்லையுமே நம்ம டோம் ஸ்டோனை தான் கிட்டத்தட்ட ஒரு மெயின் வில்லனாகவே போட்டியும் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் டோம் ஸ்டோன், ஸ்கார்பியன், பூமராங், டரண்டுலா இவங்களுக்கான அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக ட்ரெயிலரில் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயுமே நம்ம அதிகமாக செட்டில் பார்த்த அந்த ஆர்மி டேங்க் சேஸ் சீக்வன்ஸுக்கான முக்கியத்துவமும் அதிகமாக கொடுக்கப்படுவாங்க. அது ஆக்சுவலாக ப்ரெசென்ட் ட்ரிக் சீக்வன்ஸ் தான். அதையுமே ட்ரெயிலரில் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணி காமிக்க போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயத்தையே திரும்ப ப்ளே பண்ணி காமிக்கிறாங்களா என்ன? அப்படி பார்த்தா படத்துக்குள்ளேயே அந்த டேங்க் சேஸ் சீக்வன்ஸ் ஒரு முக்கியமான சீனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். யாரை சேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. நம்ம ஜாக்கி சான் கோரியோகிராஃப் பண்ண நிஞ்சா ஃபைட் சீக்வன்ஸுமே இந்த டெல்லியில் இடம்பெறுவாங்க. ஸோ ஹேண்டுன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் அந்த நிஞ்சாஸ் எடுத்து நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போடுற மாதிரியும் காமிக்க போகிறாங்களாம். கிட்டத்தட்ட ட்ரெய்லர் முழுக்கவே ஆக்ஷன் பேக்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எமோஷனை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறாங்கன்னா பீட்டர் பார்க்கறக்கு அந்த சீக்வன்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரிஜினலாக எதிர்பார்த்தது பீட்டர் பார்க்கற போதுக்கு சம் டிப்ரெஷனில் இருக்காரு. ட்ரெய்லருமே அதுலேருந்து எமோஷனலாக தான் ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். எமோஷன் சீக்வன்ஸ் இருக்கலாம், பட் எமோஷனோட ட்ரெய்லரே ஆக்ஷன் பேக்டாக தான் இருக்க போதும். இதுவுமே ப்ரீவியஸ் லீக்குக்கு அடித்தளம் போடுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பேட்மேன் படம் தான் ஸ்பைடர்மேன் இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ராபர்ட் பேட்டின்சன் அந்த பேட்மேன் படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரூஸ் வெயின் கம்மியாகவும் பேட்மேன் தூக்கலாகவும் இருப்பார்ல. அதே மாதிரி பீட்டர் பார்க்கர் அவருடைய ஹியூமனிட்டி டச்சை இழந்து ஸ்பைடர்மேனாவே மாற போகிறாங்க. அதுதான் ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீன் மியூட்டேஷனை கிக் ஆஃப் பண்ணி அவரை லிட்டல் ஸ்பைடராகவே மாற்றுற மாதிரியும் கதை சொல்லப்படுது. கொஞ்சம் ஓவர் த லைன் போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பார்க்கலாம், சொதப்பாமல் இருந்தால் சரி. ட்ரெய்லர் தான் வந்துடும்ல, இன்னும் ஒரு 2-3 நாள் தான் காத்து எடுத்து பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. சோனி இந்த வார்த்தையும் ஸ்கிப் பண்ணனா அப்புறம் பிடிக்க முடியாதுடா பார்த்துக்க. எனக்கு என்னமோ அவன் சினிமா காண வரைக்கும் வெயிட் பண்ணிடுவான்னு சொல்லி பயமாக இருக்குங்க. அடுத்த மாதம் வரப்போகுது. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான தனி பேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா சோனிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணானா டைம் பத்தாதேரா ப்ரொமோஷனுக்கு. என்னடா ஐடியாவில் இருக்கீங்க? இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரொமோஷன் பண்ணணும், சைனாவில் முக்கியமாக இந்த படத்தை புஷ் பண்ணணும்னு சொல்லி சோனியோட CEO இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக அவளை காத்துட்ருக்காரு. நோ வே ஹோம் சைனாவில் ரிலீஸ் ஆகல, அதனால் 2 பில்லியன் மார்க் எங்களால் தொட முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் மனுஷன். அந்த ஒரு விஷயத்தில் இப்போதைக்கு கண்டிப்பாக சைனா வரைக்கும் புஷ் பண்ணணும்னா மார்க்கெட்டிங் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சாகணும். அமைதியாக இருக்கீங்களேடா, ஆரம்பிங்க. இந்தியன் மார்க்கெட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்தியன் சைட் டப்பிங் ஒர்க்குமே முடிஞ்சிச்சாங்க. அதேமே கேள்விப்பட்டேன். ஒரு பிரம்மாண்டமான ட்ரெயிலர் லான்ச்சாக தான் இருக்க போகுது. இந்த ட்ரெயிலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லேட்டா இல்லையா? உங்கள் தான் உங்களுடைய வீசா மறக்க வைக்கல காம்பெக்டாக தலைமை தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பண்ணி வந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா